ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்குள்ள இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்த ஒரு வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல ஒன் பீஸோட எபிசோட் 247 பார்க்க போறோம். எடுத்தது உசாப் மேரியை ரெடி பண்ற போல காட்டுவாங்க. கிவி உசாப் கிட்ட டீ சாப்பிட்றியான்பா. உசாப் ரொம்ப நன்றி, ஆனா நான் வேலையை முடிச்சுட்டு வரேன்பா. உசாப் தெரியாம சுத்தியிலால கையில அடிச்சுப்பான். பிராங்கி அந்த ஷிப்பை ரெடி பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ண போறேன்னு கேட்பான். உசாப் நான் அந்த ஷிப்பை எடுத்துட்டு டிராவல் பண்ண போயிருவேன். அண்ட் ஒரு நாள் ஈஸ்ட் ப்ளூக்கும் போயிருவேன். எப்படி பார்த்தா உலகத்தை சுத்தி வரலைனாலும் எப்படியும் நானும் மேரியும் கிராண்ட் லைன் வரைக்கும் வந்துட்டு போனமே, அதுவே எங்களுக்கு வெற்றிகரமான ரிட்டர்ன் தான்பா. பிராங்கி கண்டிப்பா இங்க இருந்து ஈஸ்ட் ப்ளூ எல்லாம் போக முடியாது, அது ரொம்ப தூரம்பா. இதை கேட்ட எல்லாரும் ஷாக்கா இருப்பாங்க. பிராங்கி நான் உன் ஷிப்பை எடுத்துட்டு வரும்போதே மொத்தமா பார்த்தன்பா. உசாப் என்னையே என் ஷிப்பை மட்டும் ஏதாவது பண்ணீங்க என்னோட 8000 மென் உங்களுக்கு காலி பண்ணிருவாங்கன்னு இருப்பான். பிராங்கி அதெல்லாம் யோசிச்சுட்டு ஆக்சுவலா கலீலாவோட அசஸ்மெண்ட் கரெக்ட் தான், இந்த ஷிப் அதோட கடைசி கட்டத்துல இருக்கு, பேசாம அதை டெமாலிஷ் பண்ண நானே உனக்கு உதவுறேன்பா. உசாப் என்னடா பண்ற, இங்க பாரு ஷிப் கிட்ட வராதுன்ட்டு உடிகோல் எடுப்பான். மோசுவன் கிவி ப்ரோன் கத்துவாங்க. பிராங்கி அந்த ஷிப்பை டெமாலிஷ் பண்ண உதவுறேன்னு தானே சொன்னேன்பா. உசாப் பொழுக்கு மரியாதையா ஓடிரு, மேரி என்னோட ஷிப்புன்பா. பிராங்கி அந்த பொண்ணால இனிமேல் ஷிப்பா இருக்க முடியாதுன்பா. உசாப் என்னடா சொல்றேன்பா. பிராங்கி அந்த ஷிப்பை சரி பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறேன்னு கேட்டன்ல, அப்ப நீ கடல் பிரயாணம் போறதா சொன்ன, நீயும் அந்த ஷிப்பும் போய் கடலுக்கு இரையாகிறதா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, அதெல்லாம் தாண்டி நீ ஈஸ்ட் ப்ளூ வேற போறேங்கிற, அதால பிரதர் நான் உன்னை ஸ்டாப் பண்ணி ஆகணும்பா. உசாப் கடுப்பாவான். பிராங்கி இதால உன்னை அடுத்த ஐலாண்ட் வரைக்கும் கூட கூட்டிட்டு போக முடியாது, எப்பவுமே ஒரு ஷிப் பிறப்பெடுக்காது ஒரு கரையில இருந்து இன்னொரு கரைக்கு மனுஷங்களை கொண்டு போய் விடுறதுதான். இதை தெளிவா சொல்லணும்னா ஒன்ஸ் ஒரு ஷிப்னால ஒரு கரையில இருந்து இன்னொரு கரைக்கு மனுஷங்களை கொண்டு போய் விட முடியாட்டி அது அதோட சத்தியத்தை உடைச்சதா அர்த்தம்ட்டு ஷிப்ல ஒரு பார்ட்டை கம்ப்ளீட்டா உடைப்பான். உசாப்க்குலாம் மனசே இருக்காது. இந்த இடத்துல த மேன் ஹூ இஸ் லவ்டு ஈவன் பை ஹிஸ் ஷிப் உசாப் ஸ்டியர்ஸ்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. உசாப் டே நாயே மேரியை விட்டு தள்ளி போன அட்டாக் பண்ணிருப்பான். பிராங்கி லூசு பயலன்னு அடிச்சு மேல பறக்க விட்டு உனக்கு இதை பத்தி சரியா புரியலடா, நீ ஏன் போய் பாருன்னு மேல ஜம்ப் பண்ணி அட்டாக் பண்ணி உசாப் அப்படியே தண்ணிக்குள்ள போக வச்சிருப்பான். மோசோன் கிவிக்ல ஒன்னும் புரியாது. உசாப் கீழே போனவன் கரெக்டா மேரியோட அந்த கீழ் பாட்டை பாத்திருப்பான். அது கம்ப்ளீட்டா சேதமடைஞ்ச போல இருக்கும். சுத்தி வர என்ன ஒட்டினாலும் அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்கிறத இவனே இந்த பாயிண்ட்ல ரிலைஸ் பண்ண போல காட்டியிருப்பாங்க. லைக் ஒரு மாதிரி பல்ல கடிச்சிட்டு கண் கலங்குவான். பிராங்கி உசாப் மேல வரப்ப திரும்பி பாப்பான். இது மோசோன் கிவியுமே கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் பாப்பாங்க. உசாப் மேல வந்தவன் பிராங்கி உடைச்ச ஷிப்போட பார்ட் கிட்ட போயிருப்பான். திடீர்னு பார்த்தா அந்த பார்ட் எடுத்துட்டு வருவான். மோசோன் கிவிக்கே என்ன பண்றான்னு தெரியாது. திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல அப்படியே விழுந்திருப்பான். திரும்ப அந்த பார்ட் எடுத்துட்டு போவான். பிராங்கில லைட்டா கடுப்பாகிற போல இருக்கும். உசாப் அந்த சர்டன் பார்ட்டை மேரி மேல கஷ்டப்பட்டு பிக்ஸ் பண்ணிட்டு நிறைய லம்பர் எடுத்து ஆணிகள் அடிக்க ஆரம்பிச்சிருப்பான். இங்க பாரு மேரி, உனக்கு என்னாச்சுனாலும் சரி நான் கடைசி வரைக்கும் உன் கூட வேந்து உன்னை பார்த்து பண்பான். மோசோன் கேவிலாம் கண் கலங்கிருப்பாங்க. பிராங்கி நீயே போய் அந்த கீழோட ரூட் ஆஃப் த பார்ட்டை பார்த்தது தானே, அது மட்டும் திரும்ப ஒரு அலையில மாட்டுச்சுன்னு வச்சுக்க, அந்த கீழ் மொத்தமா பொழக்கிறதுலயே இந்த ஷிப் மொத்தமா காலி ஆயிரும். நீ எல்லாம் என்னடா ஷிப்பை பத்தி தெரியாத ஒரு அமைச்சரா இருக்கேன்பா. உசாப் கடுப்பாகி வாய மூடிக்கன்பா. இங்க பாரு, இதுக்கப்புறம் நான் உன் வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உன் வாயை மூடிட்டு கம்மன் நின்னுக்க, இல்லனா நான் உன்னை அடிச்சு காலி பண்ண வேண்டியது வருண்டான்ட்டு அழுவான். உசாப் இந்த பாயிண்ட்ல அப்படியே மண்டிட்டு அழுக ஆரம்பிச்சிருப்பான். இந்த விஷயம் எனக்கே தெரியும்னு. இதை கேட்ட பிராங்கி என்னடா சொல்றேன்பா. மோசன் கிவியுமே ஷாக் ஆவாங்க. உசாப் அழுதுகிட்டே நான் என் மனசார சொல்றேன், எனக்கே என் மனசார நல்லா தெரியும் மேரி அதோட வாழ்க்கையோட முடிவுல இருக்குன்பா. உசாப் நான் அந்த நாள் அசஸ்மெண்ட் பத்தி கேள்விப்படும் போதே ஸ்கைப்பியால என்ன நடந்திருக்குங்கிறத உணர்ந்துட்டேன். முதல்ல அந்த விஷயம் எல்லாமே நான் கனவுன்னு மட்டும் தான் நினைச்சேன், அது உண்மையா இருக்க சாத்தியம் இல்லைன்னு நினைச்சேன். அன்னைக்கு அந்த ஃபாகி நைட்ல நிலவொலிக்கு கீழே உடன் ஹேமர் வச்சு ஷிப்ல தட்டுற சவுண்ட் எனக்கு கேட்டுச்சு. அந்த சவுண்ட் எங்க ஷிப்ல இருந்தா வந்துச்சு. ஆனா அன்னைக்கு ஷிப்ல யாருமே இல்ல. அந்த டைம்ல நான் ஷிப்ல ஒரு பர்சனை பார்த்தேன். அந்த உருவம் தான் உடன் ஹேமரை வச்சு தட்டிட்டு இருந்தது. எனக்கு அன்னைக்கு அது யாருன்னு தெரியல. ஆனா அடுத்த நாள் காலையில வந்து பார்க்கும்போது ஷிப் கம்ப்ளீட்டா ரிப்பேர் பண்ணப்பட்டிருந்துச்சு. பெரிய சைஸ்ல உடஞ்சது மஸ்டும் கூட ஃபிக்ஸ் ஆயிருந்துச்சு. அந்த ஒரு மர்மம் மட்டும் எனக்குள்ள என்னமோ உறுத்திட்டே இருந்த போல இருந்துச்சு. ஏன்னா மேரியை ரிப்பேர் பண்ணவங்க மேரி ஒரிஜினலா எப்படி இருந்துச்சோ அதே போல ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருந்துச்சு. ஆக்சுவலா எனக்கே அது சுத்தமா புரியாம தான் இருந்துச்சு. ஏன்னா மேரி ஆரம்பத்துல எப்படி இருந்துச்சோ அதுபடி எப்படி ஒருத்தனால பண்ண முடியும்னு அங்க நடந்த எல்லாமே இப்ப வரைக்கும் மர்மமா தான் இருக்கு. ஆனா சில காரணங்களால அந்த வார்த்தைகள் மட்டும் என் இதயத்திலேயே இருக்கு. நான் இந்த வார்த்தைகள் யார் சொன்னான்னு சொல்லும் போது எல்லாரும் இது நம்பாமையும் போலாம், இல்ல நான் விஷயங்களை இமேஜின் பண்ணிருப்பேன்னு கூட நினைக்கலாம். ஆனா அந்த உருவம் சொன்ன வார்த்தை, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் கொஞ்ச நாள் உங்களை என் மேல வச்சு கூட்டிட்டு போறேன்னு இருக்கோம். உசாப் இப்ப நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு ஸ்டூப்பிடா படலாம், ஆனா நான் அன்னைக்கு பார்த்தது மேரியோட மறுஜென்மமா தான் இருக்கணும்னு அழுவான். பிராங்கி ஷிப்பை பார்த்துட்டு கிளம்புவான். உசாப் அது அதோட கடைசி கட்ட காலத்திலேயே இருக்கட்டும், ஆனா அதுவே வந்து அதோட முடிவை பத்தி சொல்லிட்டு போச்சு. அப்படி
இருக்கும்போது அசஸ்மெண்ட் நான் கேள்விப்பட்டப்ப நான் இதை தான் யோசிச்சேன். உனக்கு நான் வேணா முட்டாள்தனமா பேசுற போல தோணலாம், நீ என்ன நம்பாம கூட போன்பான். பிராங்கி போய் சோஃபால உட்காந்துட்டு நான் நம்புறேன் நம்பாம போறேன் அதெல்லாம் ரெண்டாவது, நீ பார்த்த பர்சன் ஒரு உடன் ஹேமரா எடுத்துட்டு வந்த போல தானே இருந்துச்சுன்னு கேட்பான். உசாப் ஷாக் ஆகி அதேதான், இதுல ஏதாவது அர்த்தம் இருக்கான்னு கேட்பான். பிராங்கி இருக்கு பிரதர், அன்னைக்கு ராத்திரி நீ பார்த்தது கிளபாட்டமான். உசாப்னால இந்த வார்த்தையும் கூட தெளிவா சொல்ல முடியாது. என்னடா சொல்றேன்பா. பிராங்கி கிளபாட்டமான் இது சேலர்ஸ்க்கு மத்தியில அதிக காலமா இருக்க கட்டுக்கதைகள்ல ஒண்ணு. எந்த ஒரு ஷிப் ஒரு நல்ல கிரேட் கேரோட பாத்துக்கப்படுதோ அதுல மட்டுமே வசிக்கிற ஃபேரின்னு அதை சொல்லுவாங்க. அத நீ சொன்னபடியே அத ஒரு ஷிப்போட மறுஜென்மம்னே சொல்லிக்கலான்பா. அப்படி அது எப்படி வந்து போகுங்கிறத காட்டுவாங்க. பிராங்கி அந்த ஃபேரிய வர வருவோம் கையில உடன் ஹேமரோட வரும், கூடவே செயலர்ஸோட துணியை போட்டு. சம்டைம் ஷிப்புக்கான ஆபத்து இருக்கும் போது மத்தவங்களுக்கு உதவுற விதமா அது சிரிச்சுக்கிட்டே ஷிப்புக்குள்ள ஓடி தெரியும். ஆனா இப்பதான் ஒருத்தர் அதை பார்த்திருக்கேன்னு தெளிவா சொல்லியே கேள்விப்படுறேன். எந்த ஷிப் ரொம்ப அதிக அளவுல கேர் பண்ணப்பட்டிருக்கோ, எந்த க்ரூவால அதிகமா அப்ரிஷியேட் பண்ணப்பட்டிருக்கோ அதுக்குதான் அப்படி வந்து போகும். அண்ட் இந்த ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இது உங்களை எப்படியாவது அடுத்த கரைக்கு கொண்டு போய் விட்டுறணுங்கிறதுக்காக போராடி இருக்கு. இதை நீ இப்படி யோசிச்சு பாரு, இது கேரி பண்ணி வந்த க்ரூ மெம்பர்ஸ் மேல எவ்வளவு பாசமா இருந்தா இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டுருக்கோம். அண்ட் அது அதுக்கான ஹியூமன் ஃபார்ம் எடுத்து முன்னால வந்து ஒன்னும் கவலைப்படாதீங்க நான் உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப சந்தோஷத்துல இருந்திருக்கும்பான். உசாப் டக்குன்னு திரும்பி மேரின்ட்டு அதை பார்த்துட்டு அழுக ஆரம்பிச்சிருப்பான். ஸ்கை ஐலாண்ட்ல பார்த்த உருவத்தை நினைச்சுக்கிட்டு, ஓ அப்ப அன்னைக்கு வந்தது நீதானா, வந்து என்கிட்ட பேசினதும் நீதானா மேரின்னு கேட்பான். பிராங்கி இதை ஒரு வார்ம் ஸ்மைலோட பாப்பான். பிராங்கி இப்போதைக்கு எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. உனக்கே உன்னோட ஷிப்போட கண்டிஷன் கடைசி கட்டத்தை நெருங்கிடுச்சுன்னு தெரிஞ்சிச்சு, அப்புறம் எதுக்காக உன் க்ரூ மேட்ஸோட நீ ஒரு பிக் ஃபைட் போன, எதுக்கு இவ்வளவு பிரச்சனைன்னு கேட்பான். உசாப் கண்களை தொடச்சிட்டு இது ஒன்னும் சொல்றது சுலபம் இல்லைன்பான். மோசோன் கிவில அந்த கதையை கேட்டுட்டு ஒரு மாதிரி அழுகவே ஆரம்பிச்சிருப்பாங்க. இதே இடத்துல உள்ள வரக்கான மணி சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருக்கோம். மோசோன் கிவி யாரோ வந்திருப்பாங்க போல கூப்பிடுறாங்கன்பாங்க. பிராங்கி ஜாம்பாயும் மத்தவங்களும் தான் வந்திருப்பாங்களா இருக்கும், வேற யாரா இருக்க போதுன்பான். இப்பதான் யோசிப்பான், இரு நார்மல் பாத்லயே வரலாமே, எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் சுத்தி சீ சைடு வரணும்பா. கிவி எப்போ அப்பர் என்ட்ரன்ஸ் தானே யூஸ் பண்ணுவாங்க, எதுக்கு இப்ப எப்படி வந்தாங்கன்பா. மோசோ ஒரு வேலை ஸ்ட்ரா ஹேட்டை புடிச்சிட்டு வந்திருப்பாங்களோன்பா. பிராங்கி அடே மறந்தே போயிட்டேன் பாரு, நான் உன்னை புரிய வச்சு மத்த ஸ்ட்ரா ஹேட்ஸை பிடிக்கலான்னு பார்த்தேன்ல, சீ இதை எப்படி மறந்தன்பா. உசாப் அவங்க வரக்கான வாய்ப்பே இல்ல, கூடவே நான் அவங்க க்ரூல ஒரு பார்ட் கூட கிடையாது, இதை நான் உங்ககிட்ட சொல்லி என்னன்னு தெரிஞ்சிருப்பான். பிராங்கி அடேன்பா. மோசோ என்ன மணி அடிச்சுட்டே இருக்காங்க உள்ள வராமன்பா. கிவி சரி சரி இருங்க நானே வந்து டோர் ஓபன் பண்றேன்ட்டு போவா. மணி அடிச்சுட்டே இருப்பாங்க அந்த பக்கம். மோசோன் கிவி அதான் வரணும் சொல்றோம்லன்ட்டு போவாங்க. பிராங்கி எந்திரிச்சவன் சரி பிரதர் பேசாம நீ உன் ஃப்ரெண்ட்ஸோடவே திரும்பி போயிருப்பான். உசப் கண்டிப்பா அது இப்ப என்னால முடியாது, ஏன்னா நான் கேப்டனோடவே டியூவல் போயிருக்கேன், அதெல்லாம் தாண்டி இந்த ஷிப் விஷயம் இன்னுமே செட்டில் ஆகலன்பா. பிராங்கி பெருமூச்சு விட்டு இன்னும் என்னடா பேசிட்டு இருக்க, அந்த ஷிப் விஷயம் செட்டில் ஆகலின்ட்டு உன்னோட ஷிப் இதுக்கப்புறம் செயல் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் உனக்கு எது முடிவுன்னு சிம்பிளா தெரியலையே என்ன, ஜஸ்ட் அவளை எங்கிட்ட ஒப்படைச்சிட்டு கூட போயிரு, இவளோட இறுதிக்கட்ட விஷயத்தெல்லாம் நான் கூட பாத்துக்கிறேன், அதெல்லாம் தாண்டி நான் அதுக்கு முன்னால பண்ண விஷயமே இந்த ஷிப்பை அடிக்கிறது மூலமானாவது உனக்கு ஏதாவது நல்லது நடக்கும் தான், அதான் உனக்கும் பெஸ்டும் கூடன்பான். உசப் கடுப்பா இருப்பான், டேய் உன் பிசினஸ் நீ பாரு, தேவையில்லாம ஏன் வேலைக்குள்ள மூக்க நுழைக்காதேன்பா. பிராங்கி ஜஸ்ட் நான் உன்னோட பிரச்சனையை தீக்க தாண்டா பாக்குறேன்பா. கிவி ஜாம்பாயின்னு கத்திட்டு ரெஸ்பான்சிபிள்ங்கவும் மோசோவை பாப்பா. உசாப் நீ யாரா எனக்கு நல்லது பண்ணன்பா. பிராங்கி இன்னும் உனக்கு இதை பத்தி தெளிவா தெரியல போல இருக்கு, இந்த ஷிப் விஷயத்துல இந்த ஷிப்பே உங்களை ஹியூமன் ஃபார்ம்ல வந்து பாத்துருக்கு, அப்படியாப்பட்ட அந்த ஷிப்புக்கு நீங்க எப்படியாப்பட்ட மரியாதையை கொடுக்கணும். இப்போ உன் பிடிவாதத்துக்கு நீ இந்த ஷிப்ல செயல் பண்றேனே வச்சுக்க, இது கடல் வழியில போகும்போது நடுக்கடல்ல அப்படியே உடஞ்சு நீயும் தண்ணிக்குள்ள விழுகிற நிலைமை வந்தா அந்த ஷிப்போட எண்ணம் எப்படி இருக்கும், இது மட்டும் நடந்தா அதோட வாழ்க்கையோட முடிவப்ப அதுக்கு வருத்தங்கள் மட்டும்தான் மிஞ்சி இருக்கும், அது பீஸ்ஃபுல்லா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்பா. அந்த பக்கம் டோர் ஓபன் பண்ணிருப்பாங்க. உசாப் அப்ப என்ன சொல்ல வர, உனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்னு வச்சுக்க, இப்ப அவனுக்கு உடம்பு சரியில்லை, அவன் எப்படியும் சாக போறான்னு கொல்லதான் போறியா, இல்ல அவனை விட்டு போகாம இருப்பியான்னு கேட்பான். பிராங்கி லூசு மாதிரி பேசாத, நீ நானும் பேசுறது கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட் டைப் ஆஃப் டிஸ்கஷன் பா. அந்த பக்கம் டோர் ஓபன் பண்ணிருப்பாங்க. உசாப் எல்லாம் ஒண்ணு தாண்டான்பா. பிராங்கி உனக்கு புரியலிங்க போது மோசோ அடி வாங்கி பறந்து வந்து விழுந்திருப்பா. இதை பார்த்து பிராங்கி அண்ட் உசாப் வாயை பொழந்திருப்பாங்க. பிராங்கி மோசோன்ட்டு இந்த பாயிண்ட்லயே கடுப்பா இருப்பான். பார்த்தா அந்த பக்கம் கலிஃபா கிவியையும் அடிச்சு போட்டிருப்பா. பிராங்கி கிவியுமான்ட்டு டேய் யாரா அப்படிலாம் பண்றதுன்னு கத்துவான். கலிஃபா இப்படி தொந்தரவு பண்ணதுக்கு மன்னிச்சிருங்க, நாங்க கம்மனும் உள்ள விளான்னு தான் பார்த்தோம், ஆனா அந்த 2 லேடிஸ் எங்களை சிம்பிளா விடல, அதான் இப்படி பண்ண வேண்டியதா போச்சுன்பா. இதை பார்த்து உசாப் அண்ட் பிராங்கி ஷாக் ஆயிருப்பாங்க. பிராங்கி கலீலாவோட செக்ரட்டரி தானே வந்துட்டு அட்டாக் பண்ண போவான். டேய் நாய்களா உங்களுக்கு எங்க என்னடா வேலைன்னு கேட்பான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. அஸ் ஆடியன்ஸா கோயிங் மேரியை பத்தி என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மேரி ஷிப் ரொம்ப பிடிச்சவங்க மேரின்னு ஒயிட் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ பாக்குற வியூவர்ஸ் உங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிக்கிறேன், ஒன் பீஸ் இதுக்கு முன்னாடியே பாத்துட்டீங்கன்னா பரவாயில்ல, அதை கமெண்ட்ல வந்து ஸ்பாயில் பண்ணாதீங்க, ஏன்னா பார்க்காத நிறைய பேர் இந்த ஒன் பீஸை பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு சீரீஸ் மூவிஸ்னு எதை எடுத்துக்கிட்டாலும் கதைன்னு எடுத்துக்கிட்டாலே எப்பவும் ஒரு விஷயத்த ரிவீல் பண்ற பாயிண்ட்ல ரிவீல் பண்ணாதான் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. நீங்க ஒரு விஷயத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்க, கரெக்டா ஒரு பாயிண்ட்ல ரிவீல் ஆகிற விஷயத்த ரிவீல் ஆகிற இடத்துல பார்த்து அந்த பிளேவரை நீங்க டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தவங்களையும் அதை டேஸ்ட் பண்ண விடணும். இப்படி ஸ்பாயில் பண்ற விஷயம் எல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். அதனால இதுக்கப்புறம் அடுத்து நடக்க போற கதை எதுவா இருக்குன்னு அசம்ஷன் இருக்கவங்க மட்டும் ஜஸ்ட் உங்களோட அசம்ஷனை சொல்லுங்க. இதுக்கு முன்னாலே ஒன் பீஸ் பார்த்தவங்களா வந்துட்டு இருக்க மொத்த கதையும் சொல்லிட்டு இருக்காதீங்க. அப்புறம் கடைசியா பிராங்கிஸ் பாஸ்ட் த டே த சீ ட்ரெயின் ஃபர்ஸ்ட் ரேன்ங்கிற எபிசோட தான் ஒன் பீஸ்ல அடுத்து பார்க்க போறீங்க. லூஃபி நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ்
பேஜ் அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ஐடி மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.